பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, கிரீன் அக்ரி கிளப் ஆஃப் இந்தியா சார்பாக பசுமை சாம்பியன் சேவா ரத்னா அக்ரி டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் முதுமை சுமையல்ல சுகமே மருத்துவ கருத்தரங்கம் மூலச்சல் திவ்ய மகாலில் சிறப்பாக நடைபெற்றது. ஆரம்ப பாடல். கடல் பேசும் அலைமொழிகள் வான்பரையும் சித்திரங்கள். ஆர்கானிக் பஜார். உறுதிமொழி. கேஜி சிசில், பிஆர்ஓ, கிரீன் அக்ரி கிளப் ஆஃப் இந்தியா. நஞ்சற்ற உணவு, நஞ்சில்லா விவசாயம். நம்முடைய மண்ணில் நம்ம ரசாயன உரங்கள் எல்லாம் பயன்படுத்தாமல் நல்ல விவசாயம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுத்தந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மூலமாக நாம் யாவரும் முதுமையை இழந்து எல்லோரும் இளமையாக இருப்பது எல்லோருக்கும் தெரியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கெல்லாம் ஓய்வு பெற்ற நிலையில் வந்தால் கூட அவைகளை நாம் தாண்டி மிகவும் சுறுசுறுப்பாக இளமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகமே. இந்த கிரீன் அக்ரி கிளப் ஆஃப் இந்தியாவில் சேர்ந்தவர்கள் எல்லோரும் சுறுசுறுப்புடன் எல்லோரும் நமக்கு கிடைத்த கொஞ்சம் சொத்துக்களாலும் சரி, ஒருவேளை 2 சென்ட் இருந்தாலும் அதிலெல்லாம் விவசாயம் நஞ்சில்லாத விவசாயம் செய்யக்கூடிய அளவிலும், மாடி தோட்டங்களை போடக்கூடிய அளவிலும், கிச்சன் கார்டன் தோட்டங்கள் செய்யக்கூடிய அளவிலும் நமக்கு தேவையான காய்கறிகள் இன்னும் பழங்கள் இவைகளை எல்லாம் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். டாக்டர் விஜயகுமார். அவர்களுக்கு அக்ரி கிளப் கிரீன் கவர்னர் என்ற அந்தஸ்து வழங்கப்படுகிறது. அதோடு உடல்நலக் குறைவாக ஓய்வில் இருக்கும் நமது அவைத்தலைவர் ரவீந்திரன் வராத நாட்களில் அவைத்தலைவர் பொறுப்பையும் தேவதாஸ் அவர்கள் கூடுதலாக கவனித்துக் கொள்வார் என்ற பொருளாளர் பரம்பு கே ரவி அவர்கள். மூலமாக ரூபாய் 30,000 மகளிர் திருவிழா. மலர் தரநாயவு சுந்தர்ராஜ். புத்தகத்தை மேம்படுத்த முடியும். இவைகள் தான் இந்த திறனாய்வில் வர வேண்டும். நிறைய பேர் மிக சிறப்பாக எழுதியிருந்தீர்கள். உண்மையிலேயே அதை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டீச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு நிறைய பேப்பர்ஸ், நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறோம். திறனாய்வு பரிசுகள். மிஸ்ஸஸ் பிரம்லா தேவதாஸ், துணைத் தலைவர். டாக்டர் ஜினோ வின்சென்ட், ஜீவன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், புலியூர்குறிச்சி. எந்த வயசுல வரலாம். பட் நமக்கு என்ன தெரியணும்னா 2 விஷயம் தான் தெரியணும். ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அறிகுறிகள் என்ன, நம்ம உடனே என்ன செய்யணும், அவ்வளோதான். வேற எதுவும் யோசிக்கூடாது. நம்ம அப்போ இருக்கு அவன்கிட்ட பேசுவோம், இவன்கிட்ட பேசுவோம், கூகுள்கிட்ட கேட்டு பார்ப்போம், எனக்கு அதே கிடையாது. அறிகுறிகள் என்னன்னா ஒரு ஷார்ட் மெமோரி. பி ஃபாஸ்ட், BEFAST, பி ஃபாஸ்ட். பி வந்து பேலன்ஸ். ஸோ திடீர்னு தள்ளாடுது, ஒரு மாதிரி தலை கலங்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது, அதான் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு பி. ஸோ எக்ஸாக்ட்லி தான் பேசியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் என்னன்னா பேய் பிடிச்சிருச்சு, அதுவும் ஸ்ட்ரோக் ஆகிருக்கலாம். கடைசி டி டைமிங். இதை திருப்பி என்ன சொல்கிறேன், இதில் ஏதாவது சிம்டம்ஸ் நமக்கோ நம்ம வேண்டப்பட்டவர்களுக்கோ தெரிஞ்சவர்களுக்கோ பார்க்கணும்னா வேஸ்ட் பண்ணுறது டைமே கிடையாது. ஏன்னா இப்போ நாங்களே பண்ணுறதுக்கு நாங்கள் 15 கேஸ் வரை பண்ணிட்டோம். ஸோ 4 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தால் 4 மணி நேரம், 4 1/2 மணி நேரம் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு பல விஷயங்கள், பிபி ஒரு லெவலுக்கு மாற்றக்கூடாது, சுகர் ஒரு லெவலுக்கு மாற்றக்கூடாது, சில மருந்துகள் நம்ம எடுக்காமல் இருக்கணும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா நம்ம அடைப்பு கிடைக்கிற த்ராம்போலைசிஸ் சிகிச்சை நம்மளால் பண்ண முடியும். அது ஒரு உண்மையாகவே. டாக்டர் திவ்யா ராய், செஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். 70 கெமிக்கல்ஸ் வந்து கேன்சர் வர வைக்க முடியும்னு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணப்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து 70. இதுதான் ஒரு சிங்கிள் சிகரெட்ல இருக்குது. அப்போ இதை இயர்ஸ் அண்ட் இயர்ஸை ஸ்மோக் பண்ணும்போது லங்ஸ் எவ்வளோ பாதிக்கும்ன்றது நமக்கு அது பெரிய காமன், நம்மளே புரிஞ்சுக்கலாம். செகண்ட், 3வது முக்கியமாக மெயினாக லேடிஸ்க்கு மறந்து போகிற ஒரு விஷயம், நம்ம கவனிக்காத ஒரு விஷயம், விறகு அடுப்பு. பயோமாஸ்
ஃபியூல் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். விறகடுப்பு புகையில எனக்கு ஆல்மோஸ்ட் வர ஃபீமேல் பேஷண்ட்ஸில் ஒரு ஏஜ்க்கு மேலே 40-60 வயசுக்கு வர மேலே 50% பீப்புள் நான் டயக்னோஸ் பண்ணுறது சிஓபிடின்னு சொல்லுவோம். ஆம்பளைங்க எப்படி பீடி சிகரெட் ஸ்மோக் பண்ணால் வர அதே டிசீஸ் விறகடுப்பு புகையை ரொம்ப நாள் அதில் வந்து ஊதி ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த ஜென்ரேஷன் யங் பீப்புள் நம்ம பார்க்கல. ஆனால் அந்த ஓல்டு ஜென்ரேஷன் முன்னாடி ரெகுலராக நான் ஒரு கான்செப்ட் நம்ம ஹெல்த்தியாக பானையில் வச்சா நல்லது, விறகடுப்பு புகையில் பண்ணால் நல்லது. அது ஃபுட்டு நல்லதாக இருக்கும், ஆனால் அதுலேருந்து வர டேமேஜ் வந்து அது நான் நிறைய வெரி வெரி காமன். நன்றியுரை டொமினிக் பிரிட்டோ. நன்றி, வணக்கம்.